கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். தேவனாகி கர்த்தர் நம்மளை முதல் என்ன வார்த்தை சொல்றாரு? அவர் வார்த்தையா இருந்தாரு சொல்லி போன வாரத்தில் நம்ம எடுக்கிறோம். ஒவ்வொரு வாரம் வார்த்தையா, அந்த வார்த்தை கொண்டுதான் இந்த பூமியும் வானத்தையும் உண்டாக்குனாரு, மனுஷனை உண்டாக்குனாரு, பூமியில் இருக்கிற அத்தனை உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். ஆபிரகாம் அதை விசுவாசத்தினால அவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் மேற்கொண்டு வழிநடத்தினார் சொல்லி அந்த விசுவாசத்தை பற்றியே நம்ம பார்த்துட்டு வரோம். அதே வார்த்தையை இன்னைக்கு சொல்லுகிறேன். தேவன் இன்றைக்கு மாறாதவர். பாருங்க, மிக 2:13 நாம் எடுக்கலாம், அதை தலைப்பா வைத்துக்கலாம். மிக 2:13 அதை படித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது, என்ன செய்கிறது, உங்களை எப்படி வழி நடக்கிறது சொல்லி நீங்க பார்க்கும்படி தேவனை கர்த்தர் உங்களோட இடப்படுவாராக. ஆமே. அந்த வார்த்தை படிங்க. மிக தடைகளை நீக்கி போடுவார்கள், உங்களுக்கு முன்பாக செல்கிறார். அவர்களை தடைகளை நீக்கி வாசலால் உள்பிரவேசித்து எங்கு போவார்கள்? கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக, அவருக்கு கர்த்தர் அவருக்கு முன்னணியில் நடந்த போவார். உங்களுக்கு என்னென்ன காரியங்களுக்கு ஆனால் தடை? உங்கள் வேலைக்கு ஒரு தடை, உங்கள் சம்பள உயர்வுக்கு தடை, உங்கள் குடும்பத்தில் சமாதானத்துக்கு தடை, 10வது குறைகள் தடை, கடந்தொலைகள் தடை, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் விசுவாசம் தடை கொண்டாந்து வைத்திருக்கணும், அந்த தடைகளை உடைக்கிற தேவன் அவர் முன்னும் பின்னும் நம்மளுக்கு இருந்து செல்வாராக. அவர் முன் செல்லும் போதும், அவருக்கு முன்னாடி போகிறது போதும், தேவன் முன்னாடி வரும்போது எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தால் அவர் உடைக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் எல்லாமே கூடும் சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தடைகளை உடைக்கிற தேவன் எப்படிப்பட்டனா, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் குடும்ப ஜபம் அடிக்கடிக்க சொல்கிற காரணம் என்ன? நீங்கள் குடும்ப ஜபம் பண்ணும்போது உங்கள் தடை கற்கள் உடைக்கப்படும், அது நொறுக்கப்படும், அது செயலிட்டு போகும். அதுக்குத்தான் குடும்ப ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை அநேகருக்கு நான் தூண்டிக்கொண்டே இருக்கிறேன். குடும்ப ஜபத்தில் இன்னைக்கு ஜெயிக்கலைன்னா வேறு எதுனாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு பெட்டிஷன் போடுறது, இவங்களுக்கு பெட்டிஷன் போடுறதுக்கு அவங்கள போட்டு பேசுறதுனால உங்களுக்கு ஒன்று என்ன பண்ணுங்க, அந்த ஜபத்தினால ஒன்று என்ன பண்ணுவாங்க, ஈடுபடாது. உங்களுடைய கர்த்தர் கொடுத்தா, உங்களுக்கு கொடுத்த ஞானத்தையும் அறிவையுமே, உங்களுக்கு கொடுத்த கையில் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதத்தை கொண்டு உங்களுடைய தடைகளை உடைக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆமே. அந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க குழந்தைகளோட சேர்த்து ஒரு 15 நிமிஷமோ ஒரு 20 நிமிஷமோ செலவிடும் போது உங்களுக்கு விரோதம் என்னென்ன காரியங்களுக்கு தடைகள் இருக்குதோ அதை தடைகளை உடைக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. இல்லையா? காலைகளை போன குழந்தைகளை கொண்டு போய் 9 மணி 10 மணிக்கு பள்ளிக்கூடத்தில் விட்டா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் குழந்தைகள் வராதபடி அங்கே வாட்டி வளவெடுக்கிறாங்க. அப்போ என்னன்னா அந்த குழந்தைகளை அந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் ஒன்றுதான் என்ன பண்றது, அசால்ட்டா இருக்கிறது. ஏன்னா அசால்ட்னால இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடத்தை பெருகிற காரணமே. ஏன்னா கவர்மெண்ட் ஊழியர்கள் யாரும் என்ன சொல்லுங்க, உண்மை இல்லாத மனிதர்கள் ஆகிட்டாங்க. இல்லையா? யார் ஆகிட்டாங்க? உண்மை இல்லாத மனிதர்கள் போயிட்டாங்க. லஞ்சம் வாங்குறது, குழந்தைகளை கண்டுக்கிறது இல்லை, படிக்கிற குழந்தைகளை கண்டுக்கிறது இல்லை, அவங்களுடைய அனுபவத்தில் என்ன பண்ணுங்க, கரெக்டாக செய்யறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க அதை கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணாதனால இன்னைக்கு எல்லா வருது கவர்மெண்ட் எல்லா வேலைகளும் தனியார் கை போயிட்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா அவங்க உண்மை இல்லையோ மாறவில்லை. அவங்கள நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஆசிரியர்கள் கையெழுத்து போடுறாங்க, போய் பார்த்தா குழந்தைங்க மட்டும் விளையாடிட்டு இருக்கு. நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் நான் பார்த்து நினச்சேன். ரெண்டாவது கேட்டால் அவங்க சொந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சொந்த பிஸ்னஸ் போயிடுவாங்க. ஆசிரியர் பண்ணுற அட்டகாசம் ஒவ்வொரு நான் அப்போ ஒரு எங்கள் பேரங்காட்டு இருக்கும்போது நான் பட்டம் பேசிட்டு இருக்கும்போது நான் போய் பார்ப்பேன். பசங்கள்லாம் விளையாடு, அதுங்களோட சேர்ந்து நானும் விளையாடிட்டு இல்லையா? எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா? இன்னைக்கு எல்லாமே தனியார் மையத்துக்கு போயிட்டு இருக்கிற காரணமே கவர்மெண்ட்டுடைய வேலைக்காரர் என்ன செய்யறது இல்லை, அவங்க கரெக்டாக இருக்கிறது இல்லை. அதில் ஏதோ சில 100ல் ஒரு 5% உண்மையாக இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நஞ்சு நாள் கவர்மெண்ட்டை ஊழியர் வேலைகள் என்ன பண்ண இருந்து கொண்டு இருக்குது. அவங்களும் அந்த 5% இல்லைன்னா சுத்தமாக ஃபுல்லாகவே என்ன இருக்கு, அவுட் ஆகிடும். இதுதான் நடக்குது. அது போலதே
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல நாம உண்மையா இருக்கும் போது தேவனை கர்த்தர் செய்வாராமா, நம்மளுக்கு என்ன வைத்திருக்காரோ அந்த தடைகளை உடைக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறாரு இல்லையா? ஏன்னா தடைகள் உடைக்காததுக்கு காரணம் என்ன? நாம உண்மையா நம்ம குழந்தைகளோட நம்ம குடும்பத்தோட நம்ம உட்கார்ந்து தேவனை தேடுகிறது இல்லை, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறது இல்லை, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம காரியத்தை விண்ணப்பங்களை ஒப்பரிக்கிறது இல்லை. மனதில நம்பி எதிர்கால செய்யறோம். ஆனா வானத்தையும் போய் படைத்த தேவனிடத்துல உங்களுடைய கோரிக்கை நீங்க நிறைவேற்றருக்கு அவரிடத்துல சொல்லி சொல்றது இல்லை. கோரிக்கை சொல்லி அவரிடத்துல நீங்க மனதால் கண்ணீர் வடிக்க பாருங்க, அதுக்கு தீர்வு சீக்கிரம் வரும் இல்லையா? அது செய்யாத நேரத்தில் உங்களுக்கு அரசு எல்லா காரியங்களும் வருஷக்கணக்கில் இழுக்கிறது, வருஷக்கணக்கில் தடைகளை அடைக்கிறது, வருஷக்கணக்கில் அடைக்கப்பட்டு கிடக்கிறது, வருஷக்கணக்கில் உங்க காரியங்கள் என்ன பண்ணுங்க, தோல்வியா கிடைக்கிறது. நீங்க எதிர்த்தாலும் என்ன பண்ணுங்க, பஞ்சமான காரணமே அதுதான் இல்லையா? ஒரு பாருங்க, ஒரு வேலைக்கு போறவன் என்ன செய்யணும்னா, போன நீ முதலாளி எடுத்து எவ்வளவு குறிப்பிட்டு கேட்கக்கூடாது. அது கேட்டீங்கன்னா அந்த முதலாளி என்ன செய்யணும், எவ்வளவு குறிப்பிட்டு கேட்கும் போதே அவன் உங்களுக்கு ஒரு பிரமோஷன் கிடைக்கிறத விட கிடைக்காதான் இல்லையா? எங்க போனாலும் என்ன செய்யணும்னா, என்னுடைய வேலையை பார்த்துட்டுங்க நீங்க அதுக்குள்ள ஊதிட்டு கொடுங்கன்னு சொல்லி பாருங்க, தானாகவே அவங்க முதலாளியுடைய இறுதிட்டு நீங்க தொட்டுறலாம். பிரமோசம் அந்த இடத்துக்கு நீங்க வேலைக்கு போறதுக்கு எல்லாரும் வந்துட்டு போனீங்கன்னா எவ்வளவு பார்ப்பாங்க கேட்கும் போது அவங்க அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆளு சொல்லும் போது உள்ளத்தை தொட்டனே நீயும் உனக்கு என்னோட வேலை ரெடின்றவன் இல்லையா? ஏன்னா அவன் அப்படி சொல்றான். அதே போல அவன் வேலை செய்யறதை பார்த்துட்டு இங்க இருக்கிறவனுக்கு அங்க இருக்கிற இவன் வேலை செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்குது, இவனுக்கு ஊதியத்தை சேர்த்து கொடுக்கலான்னு அவனுக்கு தானாக முதலாளி உள்ளத்தை தேவன் அவனை திறக்கப்படுவார் இல்லையா? சில பேர் பாருங்க, இவங்க செய்யறதெல்லாம் குறைகளெல்லாம் வச்சுக்குவாங்க, விட்டுருவாங்க, அடுத்த குறை சொல்றதுலயே இருக்கும். நான் நினைப்பேன், என்னடா இவங்க இடத்துல இருக்கிற குறையை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அடுத்த இதை பத்தியே என்ன பண்ணுங்க. காக்கா எப்படின்னா, ஒரு மாட்டுல தலை ஒரு காக்கா வண்டி ஓட்டிட்டு இருக்கிற ஏர் ஓட்டிட்டு இருக்கிற மாட்டுல சில புண்ணாயிடும் கழுத்துல. அந்த புண்ணை என்ன அது வந்து கொத்திட்டே இருக்குமா, சுகமா இருக்குமா, அது பிக்கிறதுக்கு அது வலிக்கிறது. அது போல அடுத்த இதை பத்தியே நம்ம காக்கா மாதிரி கொத்துறது இருப்பாங்களா? இவங்க அந்த புண்ணை ஆக்கலாம், நாம் எப்படி இருக்கிறாங்கிற எண்ணமே வராதா இல்லையா? இது ஏன் சொல்றேன்னா, முதல்ல வந்து தடை ஏன் உடைக்க மாட்டீங்கன்னா, தடையில நீங்க மாட்டீங்கன்னா நாம தான் காரணமா இருக்கணும் இல்லையா? ஒரு வேலைக்கு போற பக்கம் நாம் என்ன பண்ணுவேன், இவனா கூட சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தரை நின்றுதான் கேட்கக்கூடாது. கேட்கும் போது என்னன்னா, அவங்க போய் 4 பக்கம் சொல்லும் போது உங்களுடைய வேலை ஒரு கிடைக்கிறது கிடைக்காதுமா வந்து மனசுனா இந்த பொம்பளையா இந்த ஆம்பளையா இப்படி எல்லாம் அது கண்டிஷன் பண்ணி கேட்பாங்க. அதெல்லாம் வேண்டாப்பா அப்படியே 4 பக்கம் நம்மளுடைய பேர் ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கு. நீங்க கொடுக்கறத வாங்கிட்டே கொடுக்கறத கொடுங்க, நீங்க இருக்கிறத கொடுங்க, நானும் பாடுபாடு நீங்க பாடுபாட்டு போலையில உங்களுக்கு தெரியும் என்னுடைய பாடு என்ன பாடு, நான் செய்யற காலத்துல அந்த மாதிரி கொடுங்க, உங்களுக்கே தெரியும்னு சொல்லி பாருங்க. அவங்க உள்ளத்தை கற்று தொடர்ந்து கொடுப்பாங்க. அதனால நீங்களுடைய போற பக்கம் என்னன்னா 4 பக்கம் அவை கூப்பிடலாம், அதை இப்படி சொல்லுவாங்க, அந்த வேலைக்கு அப்படி சொல்லுவாங்க. நீங்க கண்டிஷனா கூப்பிட்டுங்க, அவங்கள யதார்த்தமா கூப்பிடுங்க, அவங்க வருவாங்க. கண்டிஷனா உங்களை கண்டிஷனெல்லாம் போட மாட்டாங்க அப்படி சொல்லி 10 பக்கம் வேலையை பிடிச்சி கொடுப்பாங்க இல்லையா? சில பேருக்கு அதெல்லாம் துறையில் கண்டிஷன் பண்ணுறது. இவங்க கிட்ட போய் முதல் போட்டு செஞ்சு பிள்ளைங்க ஒரு 10,000 கையில் போட்டு 10,000 கொண்டாந்து இவங்க முதல் எடுக்கிற மாதிரி பேசுகிறேன். கைகளை கொண்டு போகிற சித்தனார் பாடுபாடுற சம்பளம் கிடைக்குது. அதுக்கு நம்ம தீர்மானம் போட்டு கண்டிஷன் போட்டு கட்டளை போட்டு என்ன அது? அப்போ எப்படி ஒரு முதலாளி உங்களுக்கு கூப்பிடுவான வேலைக்கு? எங்கள் ஊரில் மேஸ்திரி இருக்கிறாங்க, கட்டட மேஸ்திரி எல்லாம் வந்து இவ்வளோதான் சம்பளம், இவ்வளோதான் கட்டணும். அவனை எப்போ பார்த்தா டீ கடையில் உட்காந்துருக்கான். போய் கூப்பிட்டே சரி கொடுங்க போங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாடுறாங்க. அவனுக்கு தினசரி வேலை இருக்கு, தினசரி வேலை இருக்கு. ஏன் அவனுக்கு தினசரி வேலை இருக்கு? அவன் தேடி தேடி கூப்பிடுறான். அவனுக்கு என்னென்ன நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, நைட்லேயும் கூட ரொம்ப வேலைக்கு கூட்டிட்டு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவன் சும்மா அந்த கணக்கு பேசுறவனுக்கு வேலை மாசத்துலயோ வாரத்துலயோ 2 நாளைக்கு எவனோ ஒருத்தர் கிடைக்கணும் கூட்டிட்டு போவாங்க, அதோட சரி. இவன் கிடைக்கிறது சரி, நீங்க கொடுக்கறது தெரியுங்க, எல்லா ஊருக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியும், உங்களுக்கு தெரியுங்களா? நான் வேலை செய்ய வரேன் பாருங்க அப்படின்னு போய் வேலை செய்கிறேன். வேலை செஞ்சு ஓட்டு என்ன பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற போது நாமளே பார்ப்போம். அவனை எவ்வளோ கேட்டேன் எவ்வளோ, அப்போ அது ஒரு 100 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்கலாங்கிற எண்ணத்தோட கம்மியாக கொடுப்போம். 100 ரூபா தான் கம்மியாக, ஆனால் அவனுக்கு என்ன ஆகுது? சம்பளம் அனைவரும் சம்பளம் கிடைக்கும். தேடி வந்து கூட்டிகிட்டு போகிறேன். நேரத்தில் கூட ஒரு சம்பளம், மத்தியானம் சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்டு போட்டு இன்னொரு பக்கம் வேலைக்கு போகிறவங்களும் ஒரு வேலை செஞ்சு அதுக்கு ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு வந்தாங்க சரிங்களா? அவன் சம்பளம் அந்த உட்காந்து சொல்லி கொண்டிருக்கிறான், அவனுக்கு கூட அவன் 3 மடங்கு வச்சுப்பாங்க. காரணம் என்ன? அவன் எல்லா இடத்துலையும் என்ன ஆகுறேன், போகிற பக்கம் என்ன ஆகுறேன், டெக்னிக்கலாக பேசுகிறான். எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லித்தார், நல்லா புரிஞ்சுக்கோ.
வேலைக்கு போகிற பக்கம் கரெக்டாக. அப்புறம் முதலாளி நம்ம முதலாளியாக இருக்கக்கூடாதுங்க. நாம் அறிவாக இருக்கணும். வேலைக்கு போனோம் வேலைக்காரனாக இருக்கணும். நீங்கள் நான் கடவுளாக முடியாது. பாடத்தை போய் படித்து கடவுள் தான் நாம தான் இல்லையா? அதே மாதிரி தான் வேலைக்கு போகிற பக்கம் முதலாளி தான், நீங்கள் தான். அதை புரிஞ்சுக்கணும். அவன் ஒரு நாளைக்கு சம்பளம் கூட்டு கொடுத்தா நான் முதலாளி தான். புரியுதுங்களா? அப்போ நாம் அதை புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களை பார்த்தா கடவுளை ஆசிரியப்பார், முதலாளி ஆசிரியக்கிறதில்ல. அந்த 4 பேர்த்த இடத்துல கத்துறணும்னா உள்ளத்தை தொட்டு நம்மளுக்குள்ள தேவைகளை சந்திக்கப்படும். அப்போ தடை எப்படி உடைக்கணும்? அப்படித்தான் உடைக்கும். அப்போ தடை உடைக்கும் போது நம்ம வாழ்க்கை உயரும். அப்போ தடைகள் ஏன் உடையலைன்னா நம்ம வீரத்தினால தான் உடையாத நிற்கிற காரணம் இல்லையா? இதெல்லாம் உண்மை. உங்களுக்கு பகிர் காயிற காரணம்னா நீங்க தானே வழியா, கடவுள் காரணம் இல்லை. நீங்கள் கரெக்டாக இருந்து வருங்க போகாத பண்ண அவங்க என்னென்ன சாப்பிட்றோம் அத்தனையும் கொடுப்பாங்க. உங்களுக்கு போகும்போது ஏன்னா உங்களுக்கு தெரியுங்களே விற்கிற வேதவாசி நீங்களாம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கி பாருங்க. 4 பக்கம் அவங்க சொல்லி நம்மளுக்கு வேலை தானாக தேடி வரும். இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? அப்போ தடைகளுக்காக இதை சொல்லிக் கொடுத்தேன். தடைகளை உடைக்கிறதுக்கு தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை தடைக்கல்கள் உடைக்கணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரும்படி கிடைக்கிற காரணம் என்னன்னா அது கடவுள் அல்ல. ஆமாம், ஞானமெல்லாம் பேசக்கூடாது. ஆமாம், நீங்கள் உடனே 10,000 முட்டு வலி போட்டு செஞ்சுட்டு வர மாதிரி நினைக்க பேசக்கூடாது. நீங்கள் கை காலத்தை கொண்டு பாருங்க நினைக்கும், கொண்டு போய் வேலையை செஞ்சுட்டு வரீங்க நினைக்கும். அதுக்குள்ள ஊதியத்தை கற்று கொடுக்க வைப்பார். அவன் கொடுக்காத குடிக்காரனுடைய வாழ்க்கையில் அடிக்கிற வீட்டில் அவன் சாபம் இருக்குமா, அதனால் அவன் கொடுத்தே தீர்ந்தான் அல்லையா? அவன் உள்ளத்தை கற்று தொடுவாரா? நீங்கள் அப்படி போய் பாருங்க. அவனுக்கு பயம் பிடிச்சி அவன் அறியாதே கொடுப்பான். அவனை அறியாதே உங்களுக்கு டீ வாங்கி கொடுப்பான். அவனை அறியாதே போண்டா வாங்கி கொடுப்பான். அவனை அறியாதே உங்களுக்கு மத்தியம் சாப்பாடு வாங்கி கொடுப்பான். நீங்கள் எல்லாம் இது வேஸ்ட் பண்ணிங்கன்னா கத்தர் கிரி செய்ய மாட்டார். நீங்கள் கிரி செய்யறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை. தடைகளாக நிற்கிறது காரணம் இருக்குது அல்லையா? இதை நீங்கள் நிறைய புரிஞ்சுக்கணும். கத்தருக்கு மகிமை உண்டாட்டு பாருங்க. 2வது உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, ஏசாயா 55:9 படிக்கலாமே. 862 பக்கம். நாம் இப்போ போகிறது நம்ம செய்திக்க போகிறோம். என்ன வரைக்கும் உங்களுக்கு அறிகுறி சொன்ன வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஏன் அறிகுறி சொல்றான்னா நம்ம சில பேர் எப்படி இருக்கிறோம் நீங்களே தெரிஞ்சுக்கொள்ளு புரிஞ்சுக்கிறதுக்காக இறைவன் பேசுற வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இப்போ நம்ம செய்திக்கு போறோம். என்ன பண்றது? பூமியை பார்க்கணும். வானத்தில் எப்படி ஒய்ந்திருக்கிறதோ உங்கள் வழிகளை பார்க்கணும். என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கணும். என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. பார்த்தீங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க நினைவுகளோ வானத்துக்கு மேலேயோ பூமிக்கு மேலேயோ இந்த பூமி இருக்கிற அத்தனை அகலத்துக்கு மேலேயோ பூமி கண்ணுக்கத்த வரைக்கும் வானம் இருக்கிற அளவுக்குடையோ அதுக்கு மேல் என்னுடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. எப்படி உயர்ந்திருக்குன்னா என் மகனை பூமியில் உண்டாக்கிட்டு அவனுக்கு என்ன தேவையோ என்ன அவனுக்கு கொடுக்க வேண்டியதோ சொல்லி தெய்வம் ஒவ்வொரு நாளையும் உங்க மேல நினைவாவே இருந்து கொண்டிருக்கார். என்ன கொடுக்கலாம், என்ன செய்யலாம், இவனை எப்படி உயர்த்தலாம், எப்படி வாழ வைக்கலாம், இவனை ஒரு பூமியில் என்ன பண்ண ஒரு தாயின் மரத்தில் உண்டாக்கி உருவாக்கி பூமியில ஜீவனோட நான் வைத்திருக்கிறேனே, இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து இவனை வாழ வைக்க வேண்டிய நேரத்தில் வாழ வைத்து இவனை விடுதலையாக்கி இவனுடைய வாழ்க்கையை செதுக்கி செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவர் நினைவுகளா உயர்ந்ததாக நினைந்து கொண்டு உங்க மேல என் மேலே கண்ணை வைத்து தேவனை கண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? உங்கள் மேல என் மேல கண்ணை வைத்து பார்த்து கொண்டே இருக்காரு. அதனால தெய்வீக சுத்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கை செழிக்கிறத நீங்க கண்ணார பார்ப்பீங்கன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. தேவன் எந்த காரியம் இருக்காலும் உங்க சுய புத்தியா பேசாதீங்க, சுயநலமா பேசாதீங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ச்சி பாருங்க, வசனத்தை படிங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாதீங்க. கர்த்தரிடத்துல பொறுமையை பார்த்து ஆண்டவரே நமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, பேதுரு சொல்றேன் ஆண்டவரே நீங்க எல்லாம் அறிவீங்க, நமக்கு தெரியாது ஒண்ணு சொல்லு ஆண்டவரே என்னை பத்தி அந்த வாழ்க்கை எல்லாம் அறிவீங்க, எங்களுடைய குடும்பத்து வாழ்க்கை அறிவீங்க, எங்கள் குடும்ப சூழ்நிலை அறிவீங்க ஆண்டவரே. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க பாதம், உங்க பாதத்தில் எனக்கு அழுக தெரியும், குழம்பு தெரியும், அதே சமயத்தில் தெரியும். எங்க போக சொல்றாங்க போவே. இன்னைக்கு போகும்போது என் படவே என்னுடைய பசி ஆத்தா, என் குடும்பத்தோட பசி ஆத்தா, எனக்கு என்ன துணிமணி வேணும், எனக்கு என்ன தேவைன்னு நீ அறிந்திருப்பீங்க ஆண்டவரே, அதை நீங்க செய்யுங்க தெய்வமே சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து ஜம் பண்ணிட்டு போய் பாருங்க. ஆட்டோமேட்டிக் அந்த காரியத்தை கத்து வாங்கி செய்யலாம் இல்லையா? நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், நான் பிசினஸ் செய்யும்போது அழுத்தே போவேன்.
சைக்கிள் அப்படியே முடிச்சுட்டே போவேன். நீ ஒண்ணுமே கிடைக்கிறியாண்டவரே, நான் போயிட்டே இருக்கிறேனே, யாருமே கூப்பிடலையே, போற மக்கள் அன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு கொண்டு வராங்களே, மணி 11 ஆகி போச்சு ஆண்டவரே, நான் சைக்கிள் முதிக்கிறேனே, என் கால் வலிக்குது, என் கண்ணீர் வருது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டே போவேன். போகும்போது இன்னொரு கம்பெனிக்கு போவேன். அங்க போகும்போது சொல்லுவாரு, பாலு தனம் அன்னைக்கு உங்களுக்காக தான் வச்சிருந்தேன், வருவீங்க எதிர்பார்த்து என்னங்க அதெல்லாம் ஒழுங்குபடுத்தையா போய் எடை போடுன்னு சொல்லுவாங்க. அண்ணன் எடை போட்டு எடுத்து வந்து பார்க்கும்போது அதில் அன்னைக்கு ஒரு சம்பளத்தை கத்துற நிமிடம் வேறவா, அதில் என்ன 1000 கத்துற காசு எடுத்து கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, நான் சைக்கிளை முதிக்கிறது என் ஆண்டவர் பார்க்குறாரு, நான் நடக்கிறதை பார்க்குறாரு, என்னுடைய அழுகை பார்க்குறாரு, என் சிந்தனை பார்க்குறாரு, என் ஏக்கத்தை பார்க்குறாரு. அந்த தெய்வம் தான் நீங்களும் நானும் கும்பிடுற தெய்வம், என்னை போதித்து நடத்துகிற தெய்வம், உங்களை நடத்துவார்னு சொல்லி அடைஞ்ச என்ன சொல்லபடி அல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவர், அவர் சாந்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், கொடுக்கிறது வல்லமை உள்ள தேவன், ஒரு நாள் அவர் மாறாத தேவன், மறவாத தேவன் சொல்லி அவரை நிரூபிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. அதிலே 10 படிக்கலாமே. ஏசாயா 55:10 வானத்திலிருந்து இறங்கி அவள் இடத்துல திரும்பாமல் பூமியை நனைத்து அது முளைக்கலே முளையும்படி செய்து என்ன விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரமும் எப்படியோ அப்படியே வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை உங்களை சும்மா அது திரும்பி போகாது. உங்களுக்கு புசிக்க உணவு, உங்களுக்கு விதைக்கிறதுக்கு அப்படியே பயிரிடுறதுக்கு உங்களுக்கு என்ன விததானியமோ, உங்க வாழ்க்கையை எப்படி வைக்கணுமோ, உங்களை எப்படி வழி நடத்தணுமோ, உங்களுக்கு தேவைகளே அதை செய்து முடிக்காதபடி அதை திரும்பி ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாதுன்னு சொல்லி தேவ வசனம் சொல்லுகிறது. நான் அனுப்புனது அதை செய்து முடிக்காது, அது திரும்பி இடத்துல வராது, அதை செய்துதான் திரும்பி வருன்னு சொல்லி வானத்தை போல உண்டாக்கணும், சர்வ வாக்குகளை எஜமான்று அதை செய்வார்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் மகிமை உண்டாட்டு. ஆண்டவருடைய வார்த்தை வந்து கொண்டு சும்மா திரும்பாது. உனக்கு இந்த பதவி உயரவே இத்தனை சம்பளம் இந்த நாள்ல கிடைக்குன்னு சொல்லி உடனே ஜீவ புஸ்தகத்திலே பரலோகத்திலே தேவன் திட்டமிட்டு அந்த வார்த்தை அனுப்பியிருப்பாரு. நீ அதை வாங்கிக் கொள்ளாதபடி இருக்கிற காரணம் தேவன் இல்ல, நீயே. ஜெபிக்க தெரியறதில்லை, துதிக்க தெரியறதில்லை, தேவ சமூகத்தில் உட்கார தெரியலைன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? அடப்பொடுக்கம் உட்கார தெரியுது. அதே போலதான் தேவ சமூகத்தில் அடப்பொடுக்கம் தேவை, ஜெபிக்கிற தேவை. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கணும், ஆழமாக நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து அழுகணும். சில நேரத்துக்கு என்ன ஒரு வேலை சாப்பிடாட்டா நம்ம வந்து கெட்டு போக மாட்டோம். உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம வாழ்க்கை சொல்லி அழுகும் போது அந்த வார்த்தை திருப்பி போகாது. அது பணியை போல இறங்கு. அது என்ன அந்த விளைய அடர அந்த மழப்பு மேல் விழுங்கு, அதை விளைக்க செய்யி. அதே போலவே அடரை புசிக்கிற உணவு அவளுக்கு தேவையை சந்திக்கப்படுவதற்கு அது திரும்பாது. சேவையை சந்தித்து கொடுத்தது மீதி நேரத்தில் அது திரும்பும் போது உன்னைய எல்லா விதத்திலுமே ஆசீர்வதித்து பெருக பண்ணி உன் வாழ்க்கை கட்டி அவர் நிறுத்தாலே விடவே மாட்டார். தேவன் செய்கிறவன், தேவன் செய்யறதுக்கு நீங்க இடம் கொடுத்தா போதும். தேவனிடத்தில் செபிக்காதபடி நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சுயபுத்தியாக அவனை இவனை நாடிக்கொண்டிருக்க வரைக்கும் நாம் இப்படியே இருப்போம். நாடுறதை குறையிட்டு தேவ சமூகத்தில் உங்களை விண்ணப்பத்தால் கண்ணீர் விடுங்க, தேவ சமூகத்தில் அழுங்க. உங்களை பணியம் படித்த இந்த அஞ்சு கட்டத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி மக்களை படித்த தேவன் ஒவ்வொருத்தரும் என்னை இடத்துல கேட்க மாட்டாங்களா? ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட தேடி வர மாட்டாங்களா? நான் இதை கொடுக்கலான்னு ஆர்வத்தோடு இருக்கிறேன். அவங்களுக்காக வச்சிருக்கிற ஜீவ புஸ்தகம் நான் அள்ளி கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன். அவன் வாங்கிக்குவானான்னு சொல்லி நான் ஏற்கிறேன்னு சொல்லி 10 ரூபாய் மேல ஏக்கத்தோட தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஏங்கிறதே நீங்க நிறைவேற்ற கர்த்தரிடத்தில் கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுல 11 படிக்கலாமே. 55 ஏசாயா 55:11 இந்த என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கு, இது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் இந்த அனுப்பின காரியம் ஆகும்படி. பார்த்தீங்களா, அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படிக்கு செய்து முடிக்காதபடி உங்களையும் உன்னை உண்டாக்கின தேவன் செய்யாத விடவே மாட்டார். என்ன செய்யணுமோ அதை செய்ய அவர் உங்களோட தான் இருந்து கொண்டிருக்கார். மகனே மகளே, நான் உனக்கு செய்ய ஆசையோடு இருக்கிறேன், தாகத்தோடு இருக்கிறேன்.
என் தாகத்தை நீ என்ன பெற்று உட்கார்ந்து என்னோட வா பேசு, உனக்கு வேணுங்கிறத கேளு, என்னிடத்துல வா, கேட்கறது என்ன இடத்துல கேளு. நீ மனசு இடத்துல கேட்டு கேட்டு நீ சோர்ந்து போய் கிடக்கலாம். ஒரு மனசு இடத்துல கேட்டு கேட்டு சோர்ந்து போயிருக்கலாம். அதிகாரிகளை பார்த்து பார்த்து நீ என்ன தொழுடு போய் கிடக்கலாம். ஆனால் என்ன இடத்துல கேளு. அந்த அதிகாரியை உண்டாக்கணும் நானு, அந்த மனசனை உண்டாக்கணும் நானு. அவங்க உள்ளத்தை தொட்டு உனக்கு தேவை என்னமோ அதை நானு பேசி உனக்கு ஆக வேண்டிய காரியத்தை நானே செய்து உனக்கும் கையில கொடுத்து உன்னை மகளும் பண்ணி நான் சந்தோஷமா உன்னை பார்த்து நானே சந்தோஷப்படுவேன்னு சொல்லி தேவனை கற்று சொல்லுகிறார். இல்லையா? தெய்வம் எப்படி சொல்லலாம்னு பார்த்துக்கோங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிய தீர்வாரு. ஆமா, 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான்ல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 யோவான்ல 1:2 பக்கம் 325 பக்கம் புதிய ஏற்பாடு. சீக்கிரம் மடமடன் எடுங்க, டைம் போய்கொண்டே இருக்குது. நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கணும் ஆர்வத்தோடு இருக்கிறேன். நீங்க எடுக்கிறதுல தான் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 1 யோவான் 1:2 அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அது பிதாவிடத்தில் இருந்தது, எங்க எங்களுக்கு வெளிப்பட்டதுமான என்ன ஜீவனா இருக்கிறது? நித்தியமா. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் அப்படி பாட்டு பாடும்போது நித்திய ஜீவனிடத்தில் வருகிறது. நித்தியமா இருக்கிற தேவன், நித்திய காரியங்களை செய்வது, உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை செய்து முடித்தவர், செய்து வைத்திருக்கிறவர், இன்னும் வச்சுக்கொண்டே இருக்கிறார், இன்னும் கொடுக்கணும் சொல்ல ஆர்வத்தோடு இருக்காரு. வரக்கூடிய சன்னதிக்கும் வச்சிருக்காரு, இப்ப இருக்கிற சன்னதிக்கும் கொடுக்கணும் வச்சிருக்காரு. நீங்களுக்கு இப்ப நாம் இருந்து கொண்டிருக்கிற வச்சிருக்காரு, தேடி வந்ததுக்கு கொடுக்கணும் சொல்லி வச்சிருக்காரு. முடிஞ்சதே எப்படி? அது பாருங்க, நிச்சயமா இருக்கிற ஜீவனை நாங்கள் கண்டு அதை கொடுத்து நாங்கள் சாட்சி கொடுத்து நான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு காரியத்தை தேவன் சொல்லுகிறத உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க எப்பெல்லாம் என்ன இடத்துல ஜபத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நான் நினைப்பேன், ஐயா வந்துட்டாங்க ஐயா, இவங்களுக்கு நான் என்ன சொல்லட்டுது? பரிசுத்த ஆவியானவரே, பரமாவியானவரே, தேவாவியானவரே, இவங்க வந்து விட்டாங்க, என்ன பேசணும் எனக்கு தெரியாது, நான் உங்களை நம்பிதான் நிற்கிறேன், உங்களை நம்பிதான் உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க பேசுன்னு சொல்லி சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லையா? தேவ வார்த்தை ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 2வது எபிரேயர் 10:23 307 பக்கம் புதிய ஏற்பாடு. அல்லாமலும் அன்னைய உங்களுடைய நம்பிக்கை சரிங்க, அறிக்கையுடையவர்கள அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள் வாக்கு தத்தம் பண்ணவர் யாரா இருக்கிறாரு? வாக்கு தத்தம் பண்ணவர். பார்த்தீங்களா, அந்த தெய்வம் உண்மையுள்ளவர். உங்களுக்கு பேரெல்லாம் சொல்லுவேன், பணியை போல இறங்கி வரு, அது விதைக்கு முளைக்கு செய்தபடி பணியை போல நனைச்சது முளைக்கு பண்ணுவார். உங்களுக்கு வேணுவன உணவும் ஒருத்தருக்கு வஸ்திரம், உங்கள் தேவைகளை சந்திக்கணும். அது செய்து முடிக்காதபடி அந்த வார்த்தை திரும்பி போகாது. அந்த வார்த்தை நிறைவேற்றாதபடி அது ஆண்டவர் செய்வார், எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர் முதல்ல ஆரம்பத்திலேயே வார்த்தையாத்தான் இருந்தார். வார்த்தை ஜீவனா இருந்தது. அந்த ஜீவனா இருக்கிற வார்த்தை மாம்சம் வெளிப்பட்டு வந்த தெய்வம் அடிச்சு முடிச்சுட்டான்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அதே தேவன் இன்றைக்கு நேற்றும் உயிரோட 3 நாள் உயிர்ந்த தேவன் உங்க நடுவில், என் நடுவில், இங்க எல்லாரும் நடுவில் உலாவிக் கொண்டுதான் இருக்கிறார். நம்மளோட பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம போக வேண்டிய வழியை நம்மளுக்கு தேவையை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இல்லையா? இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஏழையை ஒடுக்கிறவே ஆண்டவர் சொன்னார், ஏழையை ஒடுக்கிறவே தேவனைவே ஒடுக்கிறான். ஏழைய சிந்திக்கிறவே, ஏழைய பரியாசம் பேசுறவே பத்திரிவே பரியாசம் பேசுறான். இல்லையா? ஏழைகளை பார்த்து ஆலோசனை சிந்திச்சுடாது, ஏழையை பேசி ஆராய்ச்சி பரியாசம் பேசுகிறாரு. கண் உங்களுக்கு என்ன வேணுங்க? கண்ணியாயிரும். அது என்ன வேணுங்க? கடைசியில் பார்க்கும்போது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நம்மளுக்கு என்ன வேணும்? வேற வேலையா போயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். யாரு மேலே என்ன பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், யாரை கொட்டி குற்றப்படுத்தாதீங்க. நம்ம என்ன எப்படி எந்த நேரத்தில் இருக்கிறோம், நாம் எந்த மாதிரி இருக்கிறோம், முதல்ல உங்களை சிந்திங்க. அடுத்த அப்புறம் பற்றி நீங்கள் பேசலாம். நீங்கள் இருக்கிறத பேசாதபடி, அடுத்த பார்க்காதபடி. இல்லையா? என்ன வேணா இருக்கக்கூடாது. ஆமென். இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, அடுத்தது மத்தேயு 8:10-11 பக்கம் புதிய ஏற்பாட்டில் 8:10 பாருங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தாமுக்கு பின் செல்கிறல இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே. மெய்யாகவே சொல்ற, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசம் இருந்தா ஒரு பொருஞ்சனத்தோடு விசுவாசத்தை சொல்றாரு. அவர் யாரு? 100க்கு அதிபதி, தேவன் அறியாத. நான் சன்னதி இருக்கிறேன், ஆனா தேவன் அறியாதவன். அவன் விசுவாசிக்கிற அளவுக்கு நம்ம விசுவாசம் இல்லைங்கிறார். நீங்க கோடை வர்றீங்க, வாரமான நேரத்தில் வர்றதெல்லாம் சந்தோஷம், முடியாதீங்க சந்தோஷம். வராது நிறைய பேர் டிவி பார்த்துட்டு நீங்க என்ன கல்யாணம் மீட்டிங்னு கல்யாணத்துக்கு சந்தோஷம், சாப்பிட்டு போனீங்களும் சந்தோஷம் இல்லையா? அவங்களுக்கு விட நீங்க வந்த ஏதோ ஆசீர்வாதத்தை அதிகம் பெற்றிருக்கிறீங்க, சந்தோஷம். வந்தலுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்கும். இன்னைக்கு இந்த வார்த்தை நாளைக்கு வராது, அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போய் சேராது. அவங்க பாத்திரம் இன்னைக்கு உள்ளதை பாத்திரம் வெறுமையா இருக்கு. அவங்க நினைப்பாங்க, இன்னைக்கு நான் போன கல்யாணத்தில் அப்படி தின்னேன், இப்படி தின்னேன், இவ்வளோ வச்சு பூ வச்சுட்டு போனேன், இப்படியெல்லாம் குலுங்கி நடந்தேன், இப்படியெல்லாம் ட்ரெஸ் கட்டிட்டு ட்ரெஸ் போட்டு போனேன், சேலை கட்டிட்டு போனேன்னு நினைக்கலாம். அந்த பாத்திரம் வெறும் பாத்திரம் இல்லையா? என் நாளை ஆண்டவர் திருடவாண்டான்னு சொல்லிட்டார். ஞாயிற்றுக்கிழமையா தேவனுடைய நாளை திருடக்கூடாதா? தேவனுடைய நாளுக்கு வந்து நம்ம ஜபம் பண்ண வேண்டிய ஜபம் பண்ணிட்டு போவோம். நேற்று ஒருத்தர் என்னை கூப்பிட்டு கேட்டார், நான் தான் தாய் மாமன், எல்லாமே நான் தான். என்னுடைய மகள் என்னுடைய மகளுடைய மகள் பெரிய மனுஷாகி சீரு எல்லாம் நான் தான் கொண்டு செய்யணும். நான் என்ன செய்யணும்னு கேட்டாப்புல. சரி, எப்படி வச்சுருக்காங்க? அவங்களுடைய பிரமாண பிரகாரம் செய்ய வச்சுருக்குறாங்கன்னாப்புல. சரி பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? சரி நோட்டேன் அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், நைட்டு குடிசு கட்டி எல்லாம் பண்ணி பிடிங்கிட்டு காலையில் எல்லாம் கறி விருந்து பெரிய விருந்துன்னார். நான் சொன்னேன், நீ கறி விருந்து போட்டாலும் சரி, சும்மா விருந்து போட்டாலும் சரி, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்களோ அந்த சர்ச்சில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டெல்லாம் போய் இருந்துட்டு காலையில் நேரத்தில் ஐயோ அங்கேருந்து வரைக்கும் 15 கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுற, வண்டி எடுக்கிற, கணவன் மனை பிள்ளைகளோட வர்ற, வந்து தேவனத்தில் போய் 1 மணி நேரம் நேரத்திலே போ. 10 மணிக்கு தொடங்குது, நீ 6 மணிக்கே போ. அப்போ 9 மணி வரைக்கும் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு காணிக்கு செலுத்திட்டு பாய்ச்சிட்டு சொல்லி போட்டு நீ போ. அதுக்குள்ள ஆசீர்வாதம் உனக்கு பிறத்த காரியமாக இருக்குது, நீ போகணும். சரிங்க அப்படின்னா செய்கிறாங்களா அது எனக்கு தெரியாது. என்னுடைய கடமையை நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஏன்னா அது கண்டிஷனாக இது செய்யணும். அது செஞ்சால் தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். நீ எத்தனை ரூபாய் கடன் வாங்குறியோ, இல்லை கடன் கொடுக்குறியோ, இல்லை கையில் செய்யா தெரியாது. அந்த கடன் இல்லாத பண்ணணும், கடன் கொடுக்காத பண்ணணும் அப்படின்னா நீ இதை செய்ய. உன்னுடைய காரியத்தை கத்தர் முன்னாடி நின்று உன்னுடைய எல்லாத்துலேயும் கத்தருடைய வைக்கிற கண்ணாரை பார்ப்பேன்னு நான் அப்படியே செய்யறாரு. நீ போனா பார்த்தா கேட்டாத்தான் தெரியும் இல்லையா? கத்தருக்கு சோத்திரம். விசுவாசம் வேணும் பாருங்க. அதில் இன்னொரு வசனத்தை படித்து நான் நிரப்பண பண்ணுறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்க. அதில் அந்த 8:12 பக்கம் எடுத்துக்கோங்க. 13 படிக்கலாமே. மத்தேயு 8:13. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடன். பார்த்தீங்களா? இன்னைக்கு கேட்ட வார்த்தையும் வசனத்தையும் நீ கேட்டு அப்படியே நீ போனேன்னா அப்படியே உனக்கு ஆக கடன். என்ன அதில் சொல்லி கொடுத்தாரோ, ஏசாயா 55 என்ன சொல்லி கொடுத்தாரோ, 9-11 வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்தாரோ அப்படியே உங்களுக்கு ஆக கடவுள். உங்கள் தடைகளை உடைக்க கடவுள். உங்களுக்கு முன்னால் போய் தேவனை கத்துறன்னு தடைகள் உடைத்து முன் சென்று உங்களுக்கு தேவையை சந்திக்க கடவுள். நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு முன் குறித்து கத்தர் வைத்திருக்காரோ அது அப்படியே நடக்க கடவுள். ஆமே. நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா. இயேசு மகாராஜனே, கிருபை உள்ளவரே, தயவு உள்ளவரே, மகிமை நிகழ்ந்தவரே, மங்காத பிரகாசமே, கருணை கடலா இருக்கிற இயேசுவே, நீதி தேவனே, நித்து காக்கிறவரே, இன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை வசனங்களே கத்தாவே இவங்க விசுவாசத்தோட அப்படியே 100க்கு அதி போனது போல இவங்க போகும்போது அப்படியே ஆகட்டும் சொல்லி நாங்கள் ஆண்டவரே இவங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே பா உங்கள் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கும்படி, கர்த்தருடைய வயல் இறங்கும்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் சமூகத்தில் கைகளை கட்டி அன்னைக்கு நிரட்டி
எழுப்பி தேவனை துதிக்கலாமே. அல்லேலூயா. ஓ வாழாதி வாழனே, தேவாதி தேவனே, கத்தாதி கத்தரே, கரணி கடனே, பக்தம் நிறைந்தவரே, வந்தாத பிரகாசமே, நீதின் பிதாவே, நித்தம் காக்கிற தெய்வமே, ஆண்டவரே அப்பா அவர் விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் கருவனுக்குள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி தேவனே பின்தொடங்கி வருகிறோம் சீக்கிரமா பார்த்து சொன்னீங்களே. அப்படிப்பட்ட இந்த ஜனங்களுக்கு விசுவாசங்களால் வயற்படாதையா, விசுவாசத்தினால் நிரப்புக, இயேசுவே 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 நிரப்புக, 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 கோயிலுக்கு இந்த விசுவாசத்துடைய எல்லா பாவங்களும் அப்படியே ஆளுதற்காக நிரப்புவதற்காக இந்த வார்த்தை நிறைவேற்றி கத்தராக பலத்தவருக்கு கத்தர் செய்ததற்காக சொல்றோம். தடைகள் வைக்கிற தேவனை கத்து முன்னாடி போய் தேவனை சந்தித்து நாங்கள் பலப்படுவதற்காக நாமங்களை ஆய்வோடு செழிக்கிறோம். தேவனோட